கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. 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 ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இந்த ஆராதனையில் நாங்கள் வந்து பங்கு பெறுவதற்கே ஒரு தகுதி வேணும் ஆண்டவரே. நீங்கள் அதை இந்த நாள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. பலப்படுத்துகிறீர் நன்றி. எல்லா பயத்தையும் ஆண்டவரே அதிகாரியங்களையும் நீ மாற்றுகிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை வெளிப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், இந்த இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதித்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை அன்பையே நம்பி இருப்பேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஸ்கிரீன்ல எல்லாருக்குமே தெரியுது. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புறான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான், கொஞ்சம் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பு நான், உம்மையே நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் அப்பா, நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு பலனுண்டப்பா, பலனுண்டப்பா. உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நல்லா வாய்களை திறந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகள். எத்தனை பேரு உண்மையா கர்த்தரை பார்த்து சொல்றீங்க? என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் கர்த்தர் என்னை பின்தொடர செய்வார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நல்ல ஷபல பாபா பாபா என் ஒரு ஆத்துமாவே நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து ஒரு நன்றி கடந்து வரட்டும். தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி பலிகள் ஆத்மாவிலிருந்து செலுத்துங்க. உதடுகளால் அல்ல, ஆத்மாவிலிருந்து தேவனுக்கு முன்பாக ஒரு நன்றி பலி உண்டாவதாக உண்டாவதாக. எஸ், நன்றி பலிகளால் நன்றி பலிகளால் உன் இருதய நிரப்பப்படட்டும், உன் இருதய நிரப்பப்படட்டும். எஸ், கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 அவைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் மகனே, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் மகளே. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை ஆயிரம் ஆயிரம் ஆயிரம், கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 ஆயிரம். தேவனுக்கு நன்றி சொல்லு, தேவனை மகிமைப்படுத்து, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. எஸ் எஸ் ராபாதா ஷேகே
செலுத்து மகனே, வாலிப தம்பி. உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை அனுதினமும் நடத்துற பாதைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு தம்பி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நிமிடம் வாயை சத்தமா திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நன்றி, 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 நன்றி. செய்த நன்மைகளை ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையை உணர்ந்து சொல்றீங்க? எஸ் லார்ட். கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. நான் மறந்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் நன்மை செய்கிறதுல மறந்து போகவே இல்லை. நல்லா ரெண்டு கரங்களை பலமா தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நேற்று அரிசி கடைக்கு போனேன். எங்கள் வீட்டில் அரிசி இல்லை, வாங்க போனேன். அரிசி கேட்டால் 1 கிலோ 70 ரூபாய். அந்த அரிசி வாங்கிட்டு வந்து என் மனைவிட்ட சொல்கிறேன், இந்த 70 ரூபாய் 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரு. எவ்வளோ நல்லவர் பார். ஒரு நாள் சாப்பிட சரியானபடி அரிசி கிடையாது, உணவு கிடையாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் நம்ம 3 வேளை நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றோம். அது எல்லாம் யாரால? நம்மளாலையா? கர்த்தரால். ஆமென். போன வாரத்தில் என்னோடய வீட்டில் வாடகை இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உண்மையாகவே அவங்க சொன்ன காரியம் இருதயத்தை ரொம்ப பலவீனப்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஜனவரி மாதம் 26 அன்னைக்கு என் வீட்டில் என்ன நாள் நான் வந்து என்னோடய வீடை கிரகப்பிரவேசம் பண்ணணும், அதே நாள் அவங்களும் அவங்க வீடு ஒரு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்தில். அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்வதற்காக எல்லாம் நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கு டிசம்பர் மாதம் போயிருக்கும்போது சொன்னாங்க, தம்பி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து பத்திரிக்கை வைப்போம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அது பிற்பாடு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. என்னென்ன தெரியலன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். போன வாரத்தில் நான் அவங்கள சந்திக்க முடியாது, தேவன் எனக்கு உதவி செய்தார். அவங்க வீட்டுக்கு போயிருந்தபோது ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. அவங்களோட சொந்த சித்தப்பா மக 22 வயது உள்ள பெண் மரித்து போனான்னு சொன்னாங்க. அந்த சோகத்தில் நாங்கள் வெளியே வரவே இல்லை. இன்னும் என்ன காரியம் நான் மேற்கொண்டு விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தவ உடம்பு குளிராக இருக்குது, ஜுரமாக இருக்குன்னு சொன்னான். அவ்வளோதான். நான் வந்து பைக்கில் தான் கூப்பிட்டு போனேன். அவங்க அப்பா பைக்கில் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ஃபீவராக இருக்குது, இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப முடியல கண்டிஷன். திரும்ப ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைய 10 நாள் இருந்திருக்கிறா. அது பிற்பாடு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. மாற்றி ஒரு 4 நாளில் அவள் இறந்து போயிட்டான். சாதாரண ஒரு டெங்கு ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க. நான் யோசித்து பார்க்குறேன், எத்தனையோ நாட்களில் பயங்கரமான வியாதிகள் என்னை மேற்கொண்டது, என் சரீரத்தை பலவீனப்படுத்தினது, என் பிள்ளைகளை பலவீனப்படுத்துது, என் மனைவியை பலவீனப்படுத்துது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளை என் ஜீவனை எடுக்க அனுமதிக்கலை. 13 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க. எவ்வளோ? 13 லட்சம். 1 ரூபா 2 ரூபா இல்லை. அவங்களுக்கு செலவு பண்ண 1000 கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக 22 வயது. யோசித்து பாருங்க, என்ன வாழ்க்கையில் அவள் வந்து வாழ்ந்துருப்பான். ஆனால் நீங்களும் நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோமே, தேவன் செய்த பெரிய நன்மை அல்லவா? ஆமென். நான் வரும்போதெல்லாம் அதை யோசித்தேன். இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது யோசித்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், நான் இன்றைக்கி வந்ததுக்கு நான் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் கிருபையாக என்னை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். உங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்று அவரை துதிக்க வைத்திருக்கிறார். நான் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா முதல் சீரிஸில் பாடவே முடியல, வேறு ஏதோ ஒன்று பாடிட்டுருக்கேன். நான் இந்த பாட்டை பாடவே இல்லை, வேறு ஏதோ ஒரு பாட்டை பாடுறேன். இப்படிலாம் சூழ்நிலை இருந்தது. நான் போய் அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் நினைக்கலாம், எனக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்துட்டார் பிரதர் சிஸ்டர், நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்க மனசில். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் செய்த பெரிய நன்மை. ஆமென். எவ்வளோ பணம் காசு இருக்குங்க, ஆனால் உணவு சாப்பிட முடியல தெரியுங்களா?
சரியான உணவை சாப்பிட முடியல, விரும்பின உணவை சாப்பிட முடியல. இது தொட்டால் சுகர் வந்துடும், இதை தொட்டால் பிபி ரைஸ் ஆகிடும், இதை தொட்டால் தைராய்டு வந்துடும். ஆனால் நீங்களும் நானும் எதை விரும்புகிறோமோ அதை சாப்பிட்றோம். உண்மையிலே தேவ கிருபை நம்ம மேலே இருக்குது, அது மறந்து போயிடாது என்றைக்குமே. டெய்லி சொல்கிறேன், அதுக்காகவா ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு, இந்த கிருபைக்காக நன்றி அப்பான்னு கர்த்தரை கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல, அந்த கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். ஆமென். ஒரு புதிய பாடல் இந்த நாளில் கூட சேர்ந்து பாடலாம். உன்னதமானவரே, உறைவிடமானவரே, உமக்கே எங்கள் ஆராதனை. இந்த பாடல் வரிகள், கர்த்தாவே உம்மை தேடுவோருக்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. ஆமென். வாழ்க்கையில் எதுவுமே குறைவுபடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. கர்த்தர், நான் வரும்போது கூட இந்த காரில் வந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறேன், ஆண்டவரே ஒரு நல்ல என் பையன் பார்க்கும் போது புது கார் வாங்கணும், புது கார்னு வாங்கணும்னு சொல்லுவான். தருவார்ரா கர்த்தர், அமைதியார் தருவார். அந்த கார் தானே வாங்கலாம், அமைதியார். பாஸ்ட்டு கூட தெரியும், போன வாரத்தில் வந்தாங்க ஹாஸ்பிட்டல், அப்போ கூட அவங்க எதிர்க்க கூட சொன்னான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த நாள் வருகிறது போகிறது கர்த்தர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒன்றுமில்லாதவனுக்கு இதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல, இதை அனுபவிக்கிறதுக்கே தகுதி இல்லை எனக்கு. ஆனால் கர்த்தர் இதை என்ன தகுதி உள்ளவனாக மாற்றிருக்காருன்னா, இதை காட்டிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இதை காட்டிலும் நான் பெரிதானவைகளை காண்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? உன்னதமானவரே, உறைவிடமானவரே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. உன்னதமானவரே, உறைவிடமானவரே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கர்த்தாவே உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தாவே உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தால் வாழ்வெல்லாம் விடுதலை, விடுதலையே. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தால் வாழ்வெல்லாம் விடுதலை, விடுதலையே. உன்னதமானவரே, நீங்க பாடுவிடமானவரே, உமக்கு எங்கள் ஆராதனை. உன்னதமானவரே, உறைவிடமானவரே, உமக்கு எங்கள் ஆராதனை. சூழ்ந்து காக்கும் கேடகமே, தாங்கி நடத்தும் நங்கூரமே. சூழ்ந்து காக்கும் கேடகமே, தாங்கி நடத்தும் நங்கூரமே. குடும்பமாய் உம்மை போற்றி புகழ்வோம், கர்த்தாவே உம்மை சார்ந்து கொள்வோம். குடும்பமாய் உம்மை போற்றி புகழ்வோம், கர்த்தாவே உம்மை சார்ந்து கொள்வோம். உன்னதமானவரே, உறைவிடமானவரே, உமக்கு எங்கள் ஆராதனை. உமக்கு மாணவரே, உறைவிடமானவரே, உமக்கு எங்கள் ஆராதனை. கர்த்தாவே உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தாவே உம்மை தேடுவோர்க்கு நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தார் வாழ்வெல்லாம் விடுதலை, விடுதலையே. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தார் ஆண்டவரே, விடுதலை, விடுதலையே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, நீங்க பாடுங்க. விடமானவரே, உமக்கு எங்கள்
ஒருபோதும் நேரிடாது. வாதைகள் எங்களை அணுகிடாது. பொல்லாப்பு ஒருபோதும் நேரிடாது. வழிகளிலெல்லாம் எங்களை காத்திட பரலோக தூதர்கள் தந்தீரையா. வழிகளிலெல்லாம் எங்களை காத்திட பரலோக தூதர்கள் தந்தீரையா. எல்லாம் எங்களை காத்திட பரலோக தூதர்கள் தந்தீரையா. வழிகளிலெல்லாம் எங்களை காத்திட பரலோக தூதை தந்தீரையா. உன்னதமானவரே, உறைவிடமானவரே, உமக்கு எங்கள் ஆராதனை. உமக்கு ஆராதனை. கர்த்தாவே உம்மை தேடுவோர் உண்மையாவரை நன்மைகள் ஒன்றும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தாவே உம்மை தேடுவோர் நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தார் வாழ்வெல்லாம் விடுதலையே. முழு உள்ளத்தோடு உம்மை நேசித்தார் வாழ்வெல்லாம் விடுதலை, விடுதலையே. வாழ்வெல்லாம் விடுதலை உண்டு. ஆமென். Hallelujah. பாடல் பாருங்க, இரண்டாவது வரி. வழிகளில் எல்லாம் எங்களை காத்திட பரலோக தூதர்களை நமக்கு தந்தீர். ஆமென். 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 ஹalleluya. ஷபாபாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நிறைய நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வேகமா போயிட்டே இருப்போம். ஏற்கனவே ஒரு வாட்டி கூட இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். ஒரு முறை மேரேஜுக்கு முன்னாடி நான் வந்து போயிட்டு இருக்கேன், இங்கேருந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் பைக்கில். நான் எப்பயுமே நார்மலாக ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல ஓய்வு எடுத்து போவேன். அந்த இடத்த அன்றைக்கி நான் கிராஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறேன், இங்கே நிற்காத, தள்ளி போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் தள்ளி போகிறேன். தள்ளி போய் அந்த இடத்துல திரும்ப ஓய்வு எடுக்கிறேன். ஓய்வு எடுக்கும் போது என்னை 2 பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க, 2 தம்பிங்க. ரொம்ப ஸ்பீடாக போனாங்க. போய் நான் ஒரு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அது பிற்பாடு நான் போகிறேன். போகும்போது என்ன நடந்தது தெரியுங்களா? எனக்கு முன்பாக ரொம்ப வேகமாக போன 2 பேரும் பள்ளத்துள்ள கிடக்குறாங்க. ஒருத்தர் கை முறிஞ்சு போச்சு. வண்டி ஃபுல்லாக டேமேஜ். புது வண்டி ஆக்டிவா 125cc. நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து அவங்கள மேலே இழுத்து கேட்குறோம், தம்பி எப்படிப்பா விழுந்தீங்க, காலியாக தானேப்பா இருக்குது ரோடுன்னு கேட்டால், தெரியலண்ணா, நாங்கள் வேகமாக வந்தோம், ஒரு காற்று மாதிரி அடிச்சது, 2 பேரும் தூக்கி உள்ளே போட்டுருச்சுண்ணா. ஹலோ, புரியுதா நான் சொல்கிறது? வழிகளில் எல்லாம் நம்மளை காத்திட பரலோக தூதர்களை கட்டளையிடுறாங்க. ஆமென். நீங்க போகும்போது ஆண்டவர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, அப்பா நான் போறேன், எனக்கு முன்பா நீங்க வாங்க. அந்த பிரதர் எப்போதும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க, இல்ல என் வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். ஆமென். அவரை உண்மையான நம்பணும்னா போதும், நம்ம எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். ஆமென். உனக்கு விரோதமா முன்னாடி பின்னாடி எத்தனை பேர் எழும்பட்டோம், ஆனால் ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஜெபித்து தேவனே உம்முடைய அதிகாரத்தை என் நாவலை வைத்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுங்களேன். உமக்கு முன்பாக ஒருத்தரும் பேச முடியாது. இச்சகம் பேசி அடங்குவாங்க. எங்கள் ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, இப்படியா, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்களாம். ஹலோ, மாட்டை அடக்க பார்த்துருக்கீங்களா? ஜல்லிக்கட்டில் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ வந்து மாடை பிடிக்கிறாங்க. மாட்டை ஒரு சில நேரத்தில் அப்படியே அடக்குவாங்களாம். அந்த காலத்தில் அந்த மாட்டை அடக்குனா தான் ஒரு பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கொடுத்தா அவ்வளோதான், யாரும் கல்யாணமே நடக்காது. நம்ம நல்லதுன்றீங்களா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வீரியமுள்ள மாட்டை அடக்க சாதாரண விஷயமா? ஆனால் கர்த்தர் சொல்லாரு, அந்த மாட்டை கூட அடக்கிடலாம், ஆனால் மனுஷங்களை அடக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடங்க வைப்ப இல்லை, அடங்குவார்கள். அவ்வளோதான். நீங்கள் ஜெபித்து போங்க.
கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சேர்ந்து ஒரு அருமையான பாடலாமா? என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். இருக்கிற இடங்கள் அப்படியே எழும்பி நிற்கலாம். இந்த பாடலை எழுதினவங்க சாரோல் நவரோஜி. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது ஊழியத்துக்கு போகும்போது வாலிப ஸ்திரியாக இருக்கும்போது போகும்போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தாராம். குடும்பத்தில் எல்லாரும் சொன்னாங்க அவங்கள, நீ ஏன் ஊழியத்துக்கு போகிற, ஏன் இயேசுன்னு சொல்லு, இப்படி இருக்கிற, உனக்கு யார் அங்கே ஆதரவாக இருப்பான்னு சொல்லும்போது இந்த உறவுகள்லாம் என்ன மறந்து போகும். இந்த கப்பலில் ஏறி உட்காந்துருக்காங்களாம். அப்போ இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தாராம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். இந்த நாளில் நீங்களும் மனுஷனால் மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு உறவு நான் நம்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு அது என் கூட இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான சகோதரிய, இந்த பாடல் வரிகள் ஆமை நீ பாடும் பொழுது உன் உள்ளத்துல தேவன் உனக்கு துணையா இருக்கிறத உறுதிப்படுத்துவார். அவர் உனக்கு ஆறுதலா இருக்கிறான்ற உறுதிப்படுத்துவார். உன் இருதயத்தில் என்ன கவலை இருந்தாலும் சரி, உன்னை வேதனைப்படுத்த, உன்னை அலக்களிக்கிற, உன்னை பயமுறுத்துற காரியங்கள் இருந்தாலும் சரி, இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உனக்கு துணையாய் மாறுகிறார். ஆமே. தாவீது சொல்வது போல, அவர் தான் என் துணை, அவர் தான் என் கேடகம், அவர் தான் என் ரட்சிப்பு, அவர் தான் என் கண்மலை. நீ சொல்லு, தேவன் அருகில் வருவார், உன்னை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உலாவி கொண்டிருக்கிறார். உன் பக்கத்துல சேர்ல இருக்கிறவங்களை காட்டிலும் அதிக நெருக்கமா ஒருத்தர் நிற்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார் அவர். நீ வடிச்சிட்டு இருக்கல ஏதோ ஒரு காரியத்துல கண்ணீர், ஏதோ ஒன்றை குறித்து நீ புலம்பிக் கொண்டிருக்கல உன் இருதயத்துல, கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு அதுக்கு முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. மகளே மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாதப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே மகளே. ஒப்பு கொடுப்பியா? தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் நீங்க துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன் வாய்களை திறந்து 2 மாதத்தை கர்த்தர் கணக்கு கிருபை செய்து இந்த 3வது மாதத்துல கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணிக்கிறோம் இயேசு ராஜா. அப்பா வரும்போது வெறுமையா வந்திருக்கலாம்ப்பா, ஆனா இங்கேருந்து திரும்பும் பொழுது ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள போறாங்க. அது விடுதலையா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம். ஆண்டவரே, எந்த கட்டுகளால ஜனங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தை நான் துதிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில வரட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். துதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவீராக. இதோ யெகோவா நிசி, ஜெயத்தை கொடுக்கிறவர் உன் அருகிலே நிற்கிறார் மகனே, உன் அருகிலே நிற்கிறார் மகளே. நீ பயப்படாது, நீ பயப்படாது, பயப்படாம கரத்தை அவர் கரத்துல கொடு. உன் வலது கரம் அவர் கரத்துல கொடுக்கப்படட்டும். பயப்படாத, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் அதினதின் காலத்திலே அவர் செய்து முடிப்பார், அதினதின் காலத்திலே செய்து முடிப்பார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அவரை மாத்திரம் நம்பு, அவரை மாத்திரம் நம்பு. இந்த காலை வேளையில நான் உண்மையா அவரை தேடுறேன் கர்த்தாவே. அப்பா, நான் உண்மையா உங்க தேடுறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா நான் உங்க மறந்திருக்கிறேன்? எஸ், ஐ அக்செப்ட். நான் என்னை ஒத்துக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகளில் நான் உங்களை மறந்திருக்கிறேன். பட் யூ நெவர் எவர் ஆண்டவர், நீ ஒருபோதும் ஒரு நாளும் என்னை நீ மறக்கலப்பா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், நீங்க என்னை மறக்கவே இல்லை. என்னை இமை பொழுது கூட நீங்க மறக்கல ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நன்மையினாலும் அப்பா என்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிறீர், என்னை மேன்மைப்படுத்துகிறீர், என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறீர். நான் அடைந்த ஒவ்வொரு மேன்மைகளும் உம்மாலே வந்தது, உம்முடைய கரத்தினாலே வந்தது. நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை, எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை, எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம், இந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாமே உம்மாலே வந்தது ஆண்டவரே. ஒன்றுமே என் சுயத்தினால் வரவில்லை ஆண்டவரே, ஒன்றுமே என் சுயத்தினால் நான் சம்பாதிக்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் அளவுக்கு அதிகமாக இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை
பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்ன நீ வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என்ன பறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என்ன நீ வைத்ததினால் சேர்ந்து நடத்தோ என்னை மறவா. பாடுங்க, நீங்க பாடுங்க. பாடும் பொழுது உள்ளத்துல கர்த்தரை மறக்கலன்னு ஒரு விசுவாசம் பிறக்கட்டும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ மறவேறுமை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ மறவேறுமை என்றதாலே ஸ்தோத்திரம். வரையில் என்னை வரைந்தி வல்லவா என்ற புகலிடமே வரைந்திரோ. நிரம்பி கண்களை மூடி வாலிப தம்பி நாமத்திலே பரனே எனக்கா ஜெய கொடியே எப்படியும் உன் வருகையிலே என்னை சேர்த்திடுமே எப்படியும் உன் வருகையிலே
பாஷையில கர்த்தரை துதிங்க. எஸ், ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஷாதா ராபா லா தரா ரே பா தரமா ஷேகே ரே 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 பகதுடா ரிபல பல ஷதர பகர பகதன பகர பகதுடா ரிபல பல பகதன பகதன ஷதர பகதன பகர பகதன பகதுடா ரிபல பல பல பகதுடா பல பல பகதுடா பல பல பகதுடா பல பல பகதுடா ரிபல பல பல ஷதர பல பல பகதுடா பல பல பகதுடா 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 ரிபல பல பகதுடா 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 பல பல பகதுடா பகதுடா ரிபல பல ஷதர பல 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 பகர பகதன பகதுடா ரிபல பல ஷதர பகர பகதுடா 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 Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Rabba Rabba. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Shama Rabba Rabba Rabba. தாழ்த்தி அர்ப்பணித்து சொல்லுவோம். மறவாத தேவன் இந்த காலை வேளை நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். உங்க ஆத்மாவில் ஒரு சத்தத்தை அவர் சொல்லி அநேகருடைய காதுகளில் தேவனுடைய சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஜனமே
நீ வந்த வண்ணமாய் நிச்சயமாய் திரும்பி போக போவதில்லை. Amen. Shabba. ஏதோ ஒன்றை இந்த இடத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை அனுப்புவார். Shabba. Jesus. உன் இருதயத்தில் அநேக நாட்களாய் நீ புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். Amen. ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, நீ எந்த காரியத்துல சோர்ந்து போயிருக்கிறையோ கர்த்தர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மெல்லிய சத்தம் உன்னோடு கூட பேசுகிறதை உணர்கிறாய். ஒரு வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது. உனக்கு எதிராக எத்தனையோ வார்த்தைகளை பலவீனப்படுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையில உன்னை பலப்படுத்துகிறார். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. இந்த காலை வேளை இந்த சமூகம் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக நன்றி அப்பா. எஸ், அநேகரோடு கூட இந்த நாள்ல காணப்படுகிற காரியங்களை கர்த்தர் அப்பா மாற்றுகிறீர் ஆண்டவரே. காரியம் மாறுதலாய் மாறுகிறது ஆண்டவரே. எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உன் கரத்திலே தருவார் மகனே, மகளே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். எழும்பி பிரகாசி. நீ பிரகாசிக்க முடியாதபடி உன்னுடைய வாழ்க்கையை இருளாக படுத்துகிற எல்லா காரியங்களை கர்த்தர் நீக்குகிறார். கர்த்தர் நீக்குகிறார். நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை வழி நடத்த இந்த நாளில் நீ எங்களோடு கூட என்ன பேச சுத்தமா இருக்கிறீர்கள். அப்படி தாசனை மறைத்து பேசு. சபையில நீ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் ஆவியானவரே, உம்முடைய சித்தம் என்னவோ, உம்முடைய திட்டம் என்னவோ அதன்படி இந்த சபையும் ஊழியத்தையும் ஊழியம் செய்கிற எங்களையும் விசுவாச பிள்ளைகளையும் நடத்துவீராக. தேவக்கரம் எங்களோடு இருப்பதை புறஜாதியார் பார்த்து சாட்சி கொடுப்பீர். பலத்த காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி அப்பா. பலத்த காரியங்களை கர்த்தர் மத்தியிலே செய்வாராக. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் சபையில தரப்போகிறதற்காய் நல்ல அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் மத்தியிலே நிறைவேற்ற போகிறதற்காய் நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.